ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில ரொம்ப முக்கியமான ஒரு தலைமை பதவிக்கான இன்டர்வியூக்கு போறீங்க. ம், அந்த வேலைக்கு தேவையான அத்தனை திறமைகளும் உங்ககிட்ட கொட்டி கிடக்கு. அந்த கம்பெனியோட அடுத்த 10 வருஷ பிளான் உங்க விரல் நுனியில இருக்கு. ம். உங்க ரெஸ்யூமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா இருக்கு. சரி, அப்புறம் என்ன நடக்குது? அங்கதான் ட்விஸ்ட். அந்த இன்டர்வியூ ரூம் கதவு திறக்கப்படும்போது அங்க உள்ளவங்க உங்க திறமைய பார்க்கவே இல்ல. அதுக்கு பதிலா நீங்க எந்த கால்ஃப் கிளப்ல மெம்பரா இருக்கீங்க, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்த அந்த விஐபி யாரு, இப்படி உங்க பின்புலத்தை மட்டுமே அலசுறாங்க. அதாவது உங்களோட நெட்வொர்க் என்னன்னு பாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த நெட்வொர்க், அந்த தகுதிகள் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க ரிஜெக்ட் செய்யப்படுறீங்க. இது இன்னைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டு கார்ப்பரேட் பிரச்சனைன்னு நாம நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலா அப்படி இல்ல, கரெக்டா? ஆமா ஆமா. சரியா 3000 வருஷத்துக்கு முன்னாடி மாபெரும் வீரன் ஒருத்தன் இதே மாதிரி ஒரு இருண்ட நிராகரிப்பை சந்திச்சான். அவன்தான் கர்ணன். வாவ்! அந்த நிராகரிப்பு வெறுமனே ஒரு தனிநபரோட தோல்வி கிடையாது. அது ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டமோ தகுதியை எப்படி திட்டமிட்டு முடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய சான்று. உண்மைதான். திறமைக்கும் அங்கீகாரத்துக்கும் நடுல அதிகார வர்க்கம் எழுப்பி வச்சிருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரை பத்தின பிரச்சனை அது. இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல இத பத்தி தான் ரொம்ப விரிவாக பேச போறோம். சூப்பர். இதுக்கு நமக்கு என்ன சோர்ஸ் இருக்கு? வினோ சோல்ஃபுல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் தளத்துல வெளியான கர்ணன் உங்களுக்கு சொல்வது என்ன அப்படிங்கிற ஒரு அற்புதமான வீடியோவை தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். அதாவது இதிகாசமான மகாபாரதத்தோட ஒரு கேரக்டர் இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் வேலை வாய்ப்புகள் அப்புறம் நம்ம அன்றாட வாழ்க்கை போராட்டங்களுக்கு எப்படி ஒரு பாடமா அமையுதுன்னு பார்க்க போறோம். ஆமா. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மகாபாரதத்தை நாம வெறும் பழைய கதையாவோ இல்ல நல்லதுக்கும் கெட்டதுக்குமான ஒரு சாதாரண போராட்டமாவும் சுருக்கிட முடியாது. கண்டிப்பா முடியாது. இந்த விவாதத்தோட முக்கிய நோக்கமே கர்ணனோட வாழ்க்கைய நவீன வாழ்க்கைக்கான ஒரு லைவ் கேஸ் ஸ்டடியா மாத்துறதுதான். கரெக்ட். அவனோட பிறப்பு, அவன் சந்திச்ச அவமானங்கள், அவன் எடுத்த முடிவுகள், முக்கியமா அவன் செஞ்ச தவறுகள், இது எல்லாத்தையும் இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் சிஸ்டம் கூட பொருத்தி பார்க்கலாம். அப்போ கர்ணன் சந்திச்ச அந்த வழியிலிருந்து நாம ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. அவனோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் பாருங்க. அவன் பிறப்பால சூரியனோட மகன். அதாவது இயல்பாகவே அளப்பரிய ஆற்றல் கொண்டவன். ஆனா அவன் வளர்ந்தது ஒரு சாதாரண தேரோட்டியோட வீட்ல. ஆமா, தன்னிகர் இல்லாத திறமை இருந்தாலும் அத செதுக்கிக்க மாபெரும் குருவான துரோணாச்சாரியார தேடி வித்து கத்துக்க போறான். அங்கதான் முதல் அடி விழுது சொல்லிட்டு துரோணர் அவனை வாசல்லே தடுத்து நிறுத்துறாரு. இதுல துரோணரோட சைக்காலஜியை நாம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். அவரு கர்ணனோட திறமைய பார்த்து பயப்படல, அந்த திறமை யாருடைய கைகள்ல இருக்குன்னு பார்த்து தான் பயந்தார். ஓ, அதாவது பவர் தவறான ஆட்கள் கைக்கு போயிடக்கூடாதுன்னு நினைச்சாரா? அதா இல்ல, தவறான ஆட்கள்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற அந்த பவரை சிலர் எப்பவுமே தங்க கைகள்ல வச்சுக்க விரும்புவாங்க. ஓஹோ, இததான் இங்கிலீஷ்ல கீப்பிங்னு சொல்றோமா? எக்ஸாக்ட்லி. ஒரு தேரோட்டியோட பையன் அஸ்திரங்களை கையாள்றதுல சிறந்தவனா மாறிட்டா அப்புறம் அரச வம்சத்தோட தனித்துவம் என்ன ஆவறது? உண்மைதான். அவங்களோட பிராண்ட் வேல்யூ அடிபட்டுரும். ஆமா, தங்களோட ஏகபோக உரிமையை உடைச்சுக்கிட்டு ஒரு புதுவாழ் உள்ள வரத எந்த அதிகார மையமும் விரும்புறதில்ல. இதோட உச்சக்கட்டம் தான் ஹஸ்தினாபுரத்துல நடந்த அந்த மாபெரும் சபை. வினோ சோல்ஃபுல் வீடியோல இது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த அர்ஜுனன் சவால் விட்ட இடம் தானே? ஆமா ஆமா. அந்த சபையில அர்ஜுனன் தன் வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு இணையா, சொல்லப்போனா அவனை விட சிறப்பா தன் திறமைய காட்ட கர்ணன் சவால் விடுறான். அப்போ கிருபாச்சாரியார் ஒரு கேள்வி கேட்பாரு. அதுதான் ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட முகத்தறியும் கிழிக்கும். எக்ஸாக்ட்லி. அவர் கர்ணன் கிட்ட உன்னோட வீரம் என்ன, உன்னோட ஆயுத பயிற்சி என்னன்னு கேட்கவே இல்ல. உன் கோத்திரம் என்ன, உன் தந்தை யார், நீ எந்த தேசத்தின் அரசன் அப்படின்னு அவனோட பிறப்ப குறி வச்சு கேக்குறாரு. அந்த சபையில கர்ணன் வார்த்தைகளே இல்லாம தலகுனிஞ்சு நின்னா. பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட மிக மோசமான தனிமை அப்படிங்கிறது அதுதான். ஆமா. அவனோட திறமை அங்கிருந்த அத்தனை பேருக்கும் கண்கூடா தெரியுது. ஆனா அவங்க தகுதியை அளக்க பயன்படுத்திய அளவுகோல் அவனோட பிறப்பு மட்டுமே. இது ஒரு தனிநபரோட தன்னம்பிக்கைய எவ்ளோ மோசமா சிதைக்கும்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா. ஒரு சிஸ்டம் உங்களை வெளியே நிறுத்துறது மட்டும் இல்லாம நீங்க அந்த இடத்துக்கே தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வை உங்க மேலேயே திணிக்குது. இங்கேதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இது அப்படியே நம்ம காலத்துக்கு கொண்டு வருவோம். சொல்லுங்க. அன்றைய காலத்து ஹஸ்தினாபுரத்து சபையும் இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் போர்ட் ரூமும் ஒண்ணுதான்.
நீங்க ஒரு இன்டர்வியூல எவ்ளோ பிரமாதமா கோடிங் பண்ணாலும் சரி, அவங்க கடைசியா கேக்குறது என்ன? நீங்க எந்த ஐஐடில படிச்சீங்க, எந்த ஐஏஎம்ல எம்பிஏ முடிச்சீங்க, இதானே? ஆமா, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தது எந்த விஐபி? இது கிருபாச்சாரியார் கேட்ட அதே கோத்திர கேள்விதான். என்னை பொறுத்தவரை திறமை அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கிற பாஸ்போர்ட் மாதிரி. ஓ, ரொம்ப நல்ல ஒப்புமை இது. அப்போ விசா? விசா அப்படிங்கிறது இந்த சமூக பின்னணி, கல்லூரியோட பிராண்டு இல்ல நெட்வொர்க்கிங். உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்தாலும் அந்த விசா இல்லனா இந்த சிஸ்டம் உங்களை உள்ள விட மறுக்குது. அந்த விசா இல்லாதப்போ ஏற்படுற மிக மோசமான விளைவு என்ன தெரியுமா? நீங்க உங்க பாஸ்போர்ட்டையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஓ வாவ், இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். ஆமா, சிஸ்டம் உங்களை திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணும்போது ஒரு கட்டத்துல ஒருவேளை நமக்கே உண்மையிலே தகுதி இல்லையோன்னு ஒரு இளைஞன் தன்னைத்தானே குறைச்சு மதிப்பிட தொடங்குவான். அதுதான் அந்த சிஸ்டம் அடையிற உண்மையான வெற்றி. இன்னைக்கு இன்டர்வியூல தோத்து போய் நிக்கிற பல பேரோட மனநிலை இதுதான். அன்னைக்கு அவங்க பார்த்தது கோத்திரம், இன்னைக்கு பாக்குறது பணம், சாதி, பிராண்டு, அப்புறம் செல்வாக்கு. அளவுகோள்கள் மாறியிருக்கு, ஆனா நிராகரிப்போட வழியும் அந்த அரசியலும் மாறவே இல்ல. சரி, சிஸ்டம் உங்களை இப்படி அப்பட்டமா ரிஜெக்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்? அழுதுட்டு வீட்ல முடுங்கிடணுமா? கண்டிப்பா கூடாது. இங்கதான் கர்ணன் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்கறான். அவன் சமூகத்தை திட்டிக்கிட்டு தன் நேரத்தை வீணாக்கல, ஒரு மாற்று வழியை தேடினான். பரசுராமரை தேடி போனான், கரெக்டா? எக்ஸாக்ட்லி. தன்னை எவராலும் முடக்க முடியாது அப்படிங்கிற அவனோட சுய உறுதிப்பாடு, அதாவது செல்ஃப் ஏஜென்சி, அங்கதான் வெளிப்படுது. வழக்கமான கல்வி முறை மறுக்கப்பட்டப்போ அவன் அந்த சிஸ்டம்க்கு வெளியே ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தான். ஆனா இங்க ஒரு தார்மீக கேள்வி வருது. என்ன கேள்வி? அவ பரசுராமர்கிட்ட போனான்றது சரி, ஆனா தான் அடையாளத்தை மறைச்சு தான் ஒரு பிராமணன்னு பொய் சொல்லிதானே வித்தைய கத்துக்கிட்டான். சிஸ்டம் நம்மள ரிஜெக்ட் பண்ணும்போது அத உடைக்க இப்படி குறுக்கு வழிய தேடுறது இல்ல அடையாளத்தை மறைச்சு தந்திரமா செயல்படுறது தப்பு இல்லையா? இதை எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்? நாம கர்ணனோட பொய்யை இங்க நியாயப்படுத்த வேண்டியதே இல்ல. ஆனா அந்த பொய்யை சொல்ல வேண்டிய கட்டாயத்தை அவனுக்கு உருவாக்குனது எதுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த சிஸ்டம் தான். ஆமா, ஒரு சமூகம் ஒரு மனுஷனுக்கு நியாயமா வழங்க வேண்டிய கல்விய அநியாயமா மறுக்கும்போது அங்க அறம் ஏற்கனவே மீறப்பட்டுடுச்சு. அவனோட அடையாளத்தை மறைச்சது தப்பா இருக்கலாம், ஆனா வித்தையின் மேல அவனுக்கு இருந்த வெறியவ மறைக்கவே இல்லையே. உண்மைதான். சும்மா சாதாரண வித்தைகளை கத்துக்கல, பிரம்மாஸ்திரம் வரைக்கும் கத்துக்கிட்டான். எக்ஸாக்ட்லி. கிடைக்கிற ஏதோ ஒரு வழியில உள்ள நுழைஞ்சு தன்னை ஒரு முழுமையான ஆயுதமா செதுக்கிக்கிட்டான். அந்த வீடியோல ஒரு சூப்பரான வரி வரும் பாருங்க. சொல்லுங்க. சிஸ்டம் உங்களை எடை போடலாம், ஆனா உங்களை நீங்களே குறைவா எடை போடக்கூடாது. இதுதான் அவனோட விடாமுயற்சியை குறிக்குது. இது இன்றைய தலைமுறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வைஸ். இன்னைக்கு நீங்க ஒரு திறமைய கத்துக்கணும்னா உங்களை ரிஜெக்ட் பண்ற அந்த கார்ப்பரேட் துரோணாச்சாரியார்கள் உங்களுக்கு தேவையே இல்ல. ஆமா, இன்னைக்கு ஏகலவன்களுக்கும் கர்ணன்களுக்கும் இன்டர்நெட் தான் மிகப்பெரிய குரு. கண்டிப்பா. யூடியூப், புத்தகங்கள், கிளாட், சாட்ஜிபிடி மாதிரி டெக்னாலஜிங்களே போதும். ஒரு சிஸ்டம் உங்களை வெளியே நிறுத்தினா கவலைப்படாதீங்க. உங்க திறமைய வளர்க்கறது மட்டும் நிறுத்தாதீங்க. ஆனா இதுல ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் சவால் இருக்கு பாத்தீங்களா? என்னது? எந்த அங்கீகாரமும் இல்லாம தனிமையில ஒரு திறமையை வளர்த்துக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களை கைதட்டி உற்சாகப்படுத்த யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமா, அது ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கும்ல. கண்டிப்பா. ஆனாலும் தினமும் உங்களை தயார்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 1000 வாய்ப்புகள் தேடி வராது. ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு எப்போதாவது ஒரு முறை தான் கதவு திறக்கும். அந்த ஒரே ஒரு வாய்ப்புக்காக நம்மள நாம முழுமையா தயார்படுத்தி வச்சுக்கணும். எக்ஸாக்ட்லி. கர்ணனோட வாழ்க்கையில அந்த ஒரு வாய்ப்பு துரியோதனன் வடிவுல வந்துச்சு. கர்ணன் அந்த சபையில அவமானப்பட்டு நின்னப்போ ஒட்டுமொத்த சபைக்கு எதிராவும் குரல் கொடுத்தது துரியோதனன் தான். கர்ணனுக்கு அங்க தேசத்தோட அரசன் அப்படிங்கிற மகுடத்தை கொடுத்து ஒரு ஐடென்டிட்டிய உருவாக்கி கொடுத்தான். கர்ணன் தேடுனது அந்த சின்ன வாய்ப்பை மட்டும்தான். அது கிடைச்ச உடனே பெரிய சக்திய உருவெடுத்தான். ஆனா பாத்தீங்கன்னா இங்கதான் கர்ணனோட வாழ்க்கையில மிகப்பெரிய சரிவு ஆரம்பிக்குது. சரிவங்களா? எப்படி? திறமைய வளர்த்து வாய்ப்பை பிடிக்கிறது அப்படிங்கிறது நாணயத்தோட ஒரு பக்கம் மட்டும்தான். அந்த வாய்ப்பை யாருக்காக பயன்படுத்துறோம், எந்த போர்க்களத்துல நாம நிக்கிறோம் அப்படிங்கறதா மறுபக்கம். ஓ, தன் அபாரமான திறமைய கர்ணன் எங்க இன்வெஸ்ட் பண்ணான் அப்படிங்கறதான் அவனோட வாழ்க்கையில உச்சக்கட்ட சோகமே. அதாவது தான் தேர்ந்தெடுத்த போர்க்களம் தவறானதுன்னே கர்ணன் உணரவே இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, அவனோட சொந்த தாய் குந்தி வந்து பாண்டவர்களோட சேர சொல்லி கெஞ்சினாங்க. பகவான் கிருஷ்ணரே நேர்ல வந்து உனக்கு இன்னும் நேரம் இருக்கு, நீ தர்மத்தின் பக்கம் வந்துடுன்னு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா கர்ணன் அத பிடிவாதமா மறுத்துட்டான். அவனுக்கு தர்மம் எதுன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருந்தோம் அவன் துரியோதனனுக்காகவே நின்றான். அதுக்கு காரணம் அவன் தர்மத்தை விட தன் நண்பன் மேல வச்ச விசுவாசத்தை பெருசா நினைச்சதுதான்.
ஒருத்தன் தன்னை அங்கீகரிச்சிட்டான் அப்படிங்கிற நன்றி கடனுக்காக தன் மனசாட்சியே அடமானம் வச்சிட்டான். ஒரு நிமிஷம், நான் இங்க ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா கேட்க விரும்புறேன். சொல்லுங்க. கார்ப்பரேட் உலகமா இருக்கட்டும் இல்ல சாதாரண வாழ்க்கையா இருக்கட்டும், விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு குணம் தானே. ம் நீங்க யாருமே இல்லாத நிலைமையில இருக்கீங்க. ஒரு கம்பெனியோட சிஇஓ உங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கறாரு. உங்க வாழ்க்கை தரமே மாறுது. அப்படிப்பட்டவருக்கு நீங்க விசுவாசமா இருக்கிறதுல என்ன தப்பு? இதுக்காக கர்ணனை நாம ஏன் குறை சொல்லணும்? நீங்க சொல்றது மேலோட்டமா பார்க்க ரொம்ப நியாயமா தெரியலாம். ஆனா நன்றி உணர்வுக்கும் கண்மூடித்தனமான விசுவாசத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய ரொம்ப ஆபத்தான கோடு இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு நன்றி செலுத்துறது சிறந்த குணம்தான். ஆனா அந்த விசுவாசம் அறத்தை அழிக்கிற ஒரு ஆயுதமா மாறக்கூடாது. துரியோதனன் கர்ணனுக்கு அங்கதேசத்தை கொடுத்தது அவனோட திறமைய பார்த்து ரசிச்சதால இல்ல. பின்ன எதுக்காக? அர்ஜுனனை வீழ்த்த தனக்கு ஒரு கருவி தேவை அப்படிங்கிறதுக்காக தான். சிம்பிளா சொல்லணும்னா துரியோதனன் ஒரு நண்பனை வாங்கல, ஒரு அஸ்திரத்தை விலைக்கு வாங்கினான். ஓ வாவ், இத நினைச்சு பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்போ விசுவாசங்கிற பேர்ல பல நேரங்கள்ல நம்ம பயன்படுத்தப்படுறோம்னு சொல்றீங்களா? நிச்சயமா. அந்த விசுவாசத்தோட விளைவை பாருங்க. தனக்கு அங்கதேசம் கொடுத்து அங்கீகரிச்சான்ற ஒரே காரணத்துக்காக திரௌபதியோட துகிலிறுதல் மாதிரி ஒரு மாபெரும் அதர்மம் நடந்தப்போ கர்ணன் அதை அமைதியா வேடிக்கை பார்த்தான். ஆமா, உலகின் தலைசிறந்த வீரன் ஒரு பெண்ணோட மானம் பறிக்கப்படும் போது தட்டி கேட்க முடியாம நின்னானா? அதுக்கு காரணம் அவனோட விசுவாசம் அவனை குருடாக்கி இருந்ததுதான். தன் திறமைய ஒரு தவறான சித்தாந்தத்துக்காக அவன் இன்வெஸ்ட் பண்ணதுதான் அவனோட வீழ்ச்சிக்கான உண்மையான காரணம். இது இன்னைக்கு நம்ம நவீன வாழ்க்கைக்கு எவ்ளோ பயங்கரமான உண்மையா பொருந்தது பாருங்க. இன்னைக்கு பல ஆபீஸ்கள்ல நாம இத பாக்குறோம். ஆமா, பல நச்சுத்தன்மை வாய்ந்த கார்ப்பரேட் கல்ச்சர்ல இது நடக்குது. நமக்கு வேலை கொடுத்தார் இல்ல ப்ரமோஷன் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாஸ் ஒரு மிகப்பெரிய மோசடி பண்ணும்போது நாம அமைதியா இருக்கோம், அந்த தவறுக்கு துணை போறோம். இது ஃப்ரெண்ட்ஷிப்லயே நடக்குது. ஒரு நண்பன் தப்பான பாதையில போகும்போது வெறும் நட்புக்காக நாமும் சேர்ந்ததை நியாயப்படுத்துறோம். அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கங்கிற ஒற்றை காரணத்துக்காக தங்கள் வாழ்நாளையே தொலைக்கிற இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. கரெக்ட். ஒரு தவறான தலைவனுக்காக உங்களோட திறமையையும் உழைப்பையும் கொடுக்கறது அப்படிங்கிறது துரியோதனனுக்காக கர்ணன் தன் அஸ்திரங்களை பயன்படுத்தியதற்கு சமம். வாவ், ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இது. அந்த வீடியோல ரொம்ப அழகா ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் சரி, நீங்க எந்த போர்க்களத்துல நிக்கிறீங்க, யாருக்காக அந்த திறமையை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் வரலாற்றுல உங்க அடையாளத்தை தீர்மானிக்கும். தவறான களத்துல பயன்படுத்தப்படும் திறமை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுற்றியுள்ள சமூகத்துக்கே அழிவை தேடித் தரும். எக்ஸாக்ட்லி. ஆக இந்த காணொளியின் மூலமா கர்ணனோட வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு ரொம்ப தெளிவான பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. இந்த விவாதத்தை அப்படியே சுருக்கமா சொல்லணும்னா சொல்லுங்க. முதல் விஷயம், இந்த சிஸ்டம் உங்க பேக்ரவுண்ட வச்சு உங்களை ரிஜெக்ட் பண்ணா அதுக்காக கவலைப்பட்டு முடங்கிடாதீங்க. அந்த நிராகரிப்பையே ஒரு எரிபொருளா மாத்துங்க. ரெண்டாவது, எந்த சூழ்நிலையிலயும் உங்க திறமைய சுயமா வளர்க்கறத நிறுத்தாதீங்க. வரப்போற அந்த ஒற்றை வாய்ப்பை பற்றிக்கொள்ள முழுமையா ரெடியா இருங்க. கரெக்ட். மூணாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. எந்த காரணத்தை கொண்டும் உங்க மனசாட்சிய விட்டுட்டு குருட்டு விசுவாசத்தின் பின்னால போய் ஒரு தவறான போர்க்களத்துல நின்னுடாதீங்க. அந்த எச்சரிக்கை நம்ம ஒவ்வொருவருக்குமான ஒரு நேரடி அழைப்பு. நாம நம்மள நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். கண்டிப்பா. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட ஒரு நேரடியான கேள்வியை கேட்க விரும்புறேன். கேளுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க ஆபீஸ்லயோ இல்ல பிசினஸ்லயோ இல்ல தனிப்பட்ட உறவுகள்லயோ நீங்க கர்ணனை போல எந்த தவறான போர்க்களத்துல நின்னுட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. யாருடைய கைத்தட்டலுக்காக, யாருடைய அங்கீகாரத்துக்காக உங்க நியாயங்களை நீங்க விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த விசுவாசம் உண்மையிலேயே உங்க திறமைக்கு தகுதியானதா? இது ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி. இதோட சேர்த்து நான் இறுதியா ஒரு முக்கியமான ஆழமான சிந்தனையை உங்க முன்னாடி வைக்கிறேன். சொல்லுங்க, என்ன அது? கர்ணன் வாழ்ந்த அந்த காலகட்டத்தை கொஞ்சம் தள்ளி நின்னு பாருங்களேன். அவன் கிட்ட அந்த அளவுக்கு அபாரமான திறமை இருந்துச்சு. எந்த ஆயுதத்தையும் கையாள்றதுலயும் அவனுக்கு நிகர் யாருமே இல்ல. ஆமா, அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்படிப்பட்ட ஒரு வீரன் தன்னை ரிஜெக்ட் பண்ண சமூகம் கொடுத்த அவமானத்தை துடைக்க துரியோதனை தூக்கி போட்ட அந்த அங்க தேசத்தை ஒரு கடனாவோ பிச்சையாவோ ஏத்துக்காம இருந்திருக்கலாமே. ஓ, அப்புறம் என்ன பண்ணிருக்கலாம்? தன் சொந்த திறமையால, தன் அசாத்தியமான உழைப்பால தனக்கான ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை அவன் உருவாக்கியிருக்கலாமே. வாவ், இது நிஜமாவே யோசிக்க வைக்குது. இததான் நாமும் பண்றோம். நாம பல நேரங்கள்ல மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக, அதாவது வேலிடேஷனுக்காக ஏங்கி போய் தவறானவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற பரிசுகளை கூட பெரும் வரமா நினைச்சு நம்மள நாமே சுருக்கிக்கிறோமா? உண்மைதான். நம்ம திறமைக்கே ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தையே கட்டியெழுப்புற சக்தி இருக்கும்போது, யாரோ ஒருத்தருக்கு கீழே ஒரு சின்ன பதவியை வாங்கிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க அந்த நன்றி கடன்ல உழல்றது எவ்வளோ பெரிய வீழ்ச்சி.
ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்வி இது. இதத்தான் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். உங்களுக்குள்ளேயும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற சக்தி இருக்கு. அதை வெறும் விசுவாசம்ங்கிற பேர்ல அடகு வச்சிடாதீங்க. சிந்தித்து பாருங்கள்.